ஜோதிட நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது தனுசு லக்னம். லக்னத்துல செவ்வாய் 7 டிகிரில இருக்காரு. இங்க வந்து சந்திரன் 7 டிகிரி, கேது 15 டிகிரி, சனி 21, குரு 6 டிகிரி, அப்புறம் ராகு வந்து 15 டிகிரில இருக்காரு. சுக்கிரன் வந்து இங்க 14 டிகிரி, புதன் 23, சூரியன் வந்து அப்பதான் வந்து 0 டிகிரில வந்து உள்ள வந்திருக்காரு. சரி, லக்னத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால ஆளு கொஞ்சம் கோபக்கார தன்மை, கொஞ்சம் வேகம் எடுக்கிற தன்மை, சுறுசுறுப்பா இயங்குற தன்மை, இதெல்லாம் வந்து செவ்வாய் வந்து கொடுப்பாரு. லக்னத்துல வந்து செவ்வாய் தனுசு வீட்டில் இருக்கிற கிரகங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து தனுசு வீடுன்றது கொஞ்சம் மேன்மையான வீடு. அது குருவோட வீட்டுல எந்த வீட்டுல இருக்கிறாரு செவ்வாய்ன்றத பொறுத்துதான். ஆனா இங்க இருந்தாருன்னா வேற மாதிரி கேட்கும். ஏன்னா அது சனியோட வீடு. இங்க குருவோட வீட்டுல செவ்வாய் வந்து நல்லதா இருப்பாரு. குருவோட பார்வையும் செவ்வாய் வந்து சுபத்துவமா தான் இருக்காரு. சரி, லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். அங்க சனியோட வந்து பாத்தீங்கன்னா 15 டிகிரி விலகின அமைப்புல வந்து சனியோட சேர்ந்து இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஓரளவுக்கு சுயமா செயல்படக்கூடிய தன்மை வந்து குருவுக்கு வந்து இருக்கு. ஏன்னா அவர் ஒரு மாபெரும் ஒளி கிரகம். சனியோட சேரும்போது மட்டும்தான் அங்க கொஞ்சம் படிநிலைகள் தான் கொஞ்சம் கம்மியாகும். ஒரு 50 ரூபா கிடைக்கிற இடத்துல 35 ரூபா அப்படி மாதிரி கிடைக்கும். அதுதான் வந்து அதோட தன்மை. சரி, லக்னத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. லக்னாதிபதி குரு 5ஆம் இடத்துல நட்பு வீட்டுல இருக்கிறது, அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். அவருக்கு இப்ப நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகு தசை நடக்குது. ராகு தசை அவருக்கு வந்து சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. அடுத்து வரப்போது வந்து பாத்தீங்கன்னா புதன் புத்தி. சரி, இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி புதன் வந்து 9ஆம் இடத்துல. இங்க சூரியன் வந்து நீச்சமா தான் இருக்காரு. சூரியன் நீச்சமானாலும் இங்க வந்து சுக்கிரனும் சூரியனை வந்து பரிவர்த்தனை அடைகிறாங்க. பரிவர்த்தனை அடையும் போது அது நல்லா இருக்கும். பரிவர்த்தனை அடைஞ்சும் அங்க குருவோட பார்வையில இருக்கிறது, சுபத்துமா இருக்கிறது வந்து அங்க சூரியனும் நல்லதா இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் வந்து கேந்திரங்களா இருக்கிறது நல்ல அமைப்பு. இவர் வந்து வளர்பிறை சந்திரன் தான் இருக்காரு. வளர்பிறை சந்திரனா இருந்து உங்களுக்கு வந்து புதனும் வந்து பாத்தீங்கன்னா கேந்திரமா தான் இருக்கிறாரு. அப்ப அந்த கேந்திர அமைப்புல வந்து புதன் இருக்கும்போது அது இன்னும் சுபத்துமா தரும். குருவோட பார்வையிலும் சுபத்துமா இருக்காரு. கேந்திர அமைப்புலாம் வந்து நல்லா இருக்கிறாரு புதன் வந்து. அப்போ 10ஆம் அதிபதி இங்க வந்து 11 இருக்கிறாரு. 10ஆம் அதிபதி 11 இருக்கிறது நல்ல அமைப்பு. அதுவும் இல்லாம 9, 10ஆம் அதிபதிகள் தர்மாதிபதி யோகம் சொல்லுவோம். இங்க 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 11ல லாபஸ்தான வீட்டுல இருக்கிறாரு. அப்ப வந்து தொழில் அமைப்பு மூலமா லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, வாக்கிங் கல்வி, தந்தை வழி உறவினர்களால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து குருவோட பார்வையும் கிடைக்குது. சிம்மத்துல வந்து சிம்மம் சுமத்துமா இருக்குது, சிம்மாதிபதியும் சுமத்துமா இருக்கிறாரு. சனியோட பார்வை மட்டும் தான் கொஞ்சம் நெல் அமைக்கக்கூடிய. அப்படி இருந்தாலும் ஒரு 20 டிகிரி தள்ளி தான் இருக்காரு. அது ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு வந்து இருக்காது. இங்க சிம்மம் வந்து சுபத்துமா இருக்கு. குருவோட பார்வையில சுக்கிரனும் வந்து இங்க நல்லதா இருக்காரு. அப்ப இவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குமானா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா வந்து குருவோட பார்வை இருக்கு பாத்தீங்களா. இங்க பரிவர்த்தனை அடைஞ்சும் அதுக்கப்புறம் சந்திர கேந்திரத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. அப்புறம் குருவோட இது வந்து நீச்சம்னு வந்துட்டா நம்ம அந்த நீச்சம் வந்து வேலையை கொடுக்குமானா கொடுக்கும். இந்த மாதிரி சுபத்துவமா இருக்கும்போது பரிவர்த்தனை அடையும் போது வந்து அங்க வந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். எப்பவுமே வந்து 10ஆம் அதிபதி தான் நமக்கு வந்து அந்த தொழிலை கொடுக்கக்கூடிய தன்மை, வேலை, ஜீவனத்தின் மூலியமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. அவரே வந்து இந்த அடுத்து வர புத்தி வந்து பாத்தீங்கன்னா புதன் புத்தி தான் நடக்குது. இப்போ ராகு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகு வந்து இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி வீட்டுல இருக்கிறாரு ராகு. அப்படின்னாலே ராகு வந்து தர வீட்டுல இருக்கிறதுனால வெளியே அனுப்புவார். வெளியே அனுப்பி கோவில் தரக்கூடிய அமைப்பு. ஆனா தடைப்பட்டு தான் கிடைக்கும். எவ்வளவு நாள் வந்து அவருக்கு கிடைக்கிற இப்பதான் வந்து 10ஆம் அதிபதி சுபத்துமார். அதுதான் சுபத்துமா இருக்கிற கிரகங்கள் வந்து அந்த தொழிலை கொடுக்கும். அப்புறம் அதனால் ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 9, 10 கர்மாதிபதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல உங்களுக்கு சந்திரனோட பார்வை வாங்கிறாரு. 8ஆம் இடத்துல இருந்து அட்டமாதிபதி பார்வை வாங்குறதுனால அவரு தடைப்பட்டு தான் தருவார். எப்பவுமே 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து அப்படியே தட்டுல வச்சு கொடுத்துட மாட்டார். கொஞ்சம் தடைப்பட்டு தாமதப்பட்டு தான் கொடுப்பாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதே ராகு வந்து சுபத்துமா இருக்கும்போது சுக்கரனோட இணைவுல குருவோட பார்வைலாம் இருக்கும்போது ராகு தசை வந்தவொடனே வந்து பெரியால் ஆக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால வந்து ஜீவனம் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ஸோ ராகு தசை புதன் புத்தியில நம்மளுக்கு வந்து அரசாங்க வேலை. அதுவும் பாத்தீங்கன்னா
தமிழ்நாட்டுக்குள்ளதான் கிடைக்கும். இது வந்து 8-12 இடங்கள் வந்து சுபத்துவம் இல்லை. 8-12 சுபத்துவம் இருக்கும்போது தான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதி வெளியில வந்து போய் பாஸ் பண்றாங்க. அந்த மாதிரி அமைப்பு இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு போர்ட்லயே வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கூட அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த நம்பரோட கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.